தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கீபேடை பற்றி பார்த்துருப்போம். ஏன்னா கீபேட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் இன்புட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனலாக் சென்சார்ஸை எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, ஓகே அதுக்கான பேசிக் கோடிங்கை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் இந்த யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அப்டேட் ஆகும். அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். ஓகே, அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அப்படின்னா என்னன்னா நமக்கு 0 or 1 அப்படின்னா என்னது டிஜிட்டல் வேல்யூ. அப்போ அனலாக் வேல்யூ அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்ம வாட்ச் டைம்லாம் பார்க்குறோம்னா அப்போ அனலாக் வாட்ச் என்ன இருக்கும் 0 to 60 அப்படிங்கிறப்போ ஒரு முள்ளு மட்டும் நகர்ந்துக்கிட்டே போகும். அப்போ எதனா இருக்கும் 30, 40 அப்படின்னு நம்ம கரெக்டாக பார்த்து சொல்லுவோம். அதுவே டிஜிட்டல் வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் நம்பர்ஸ் நியூமெரிக் லெட்டர்ஸ் அப்படியே நமக்கு தெரியும். ஆனால் அனலாக் வாட்சில் நியூமெரிக் லெட்டர்ஸ் தெரியாது. அந்த பாயிண்ட்ஸாக வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 3 கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். 4 கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஓகே, இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அனலாக் வாட்சில் நம்ம டைம் சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா நம்மளோட டெம்பரேச்சர் சொல்கிறாங்கல்ல. இப்போ உங்கள் மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 37 டிகிரி செல்சியஸ் 31 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுதுல, அதுலேயுமே என்னது ஒரு அனலாக் வேல்யூ தான். அப்போ அனலாக் வேல்யூவாக இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், இந்த டைமிங்கில் இவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்மளால கரெக்டாக டிஸ்பிளே பண்ண முடியும். இல்லை அப்படின்னா பண்ண முடியாது. அதுவே நம்ம டிஜிட்டல் வேல்யூஸ் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் 0 and 1. 0னா இல்லை, 1னா இருக்குது. இந்த 2 வேல்யூ மட்டும் தான் டிஸ்பிளே பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அனலாக் வேல்யூ யூஸ் பண்ணுறோம். நமக்கு அக்யூரேசியாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அனலாக் வேல்யூஸ் யூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் டிஜிட்டல் வேல்யூஸு எடுத்துக்கலாம். ஏடிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 8 பிட் 10 பிட் 12 பிட் 16 பிட் ஏடிசிலாம் இருக்குது. ஓகே, 8 பிட் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் 2n. அப்போ 2n அப்படின்னா 2 நான் என்ன பண்ணேன் 8 டைம் நான் வந்து டிவைட் இப்போ மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் 256 வரும். அப்போ 256 வந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு உங்கள் கேமரா பாருங்கள் 2 மெகா பிக்சல் இருக்குது. அந்த 2 பிட் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ 2 பிட் அப்படின்னா நம்மளுக்கு கிளியரிட்டி அவ்வளோ அக்யூரேட்டாக. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யூடியூப் வீடியோ. இப்போ யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 1044 அப்படின்னு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கிளியரிட்டி நல்லா இருக்குமா, பிளர்ஸாக இருக்கும். அதே மாதிரி தான் அப்போ நீங்கள் 8 வச்சிங்க அப்படின்னா இருக்கும் 256 அப்படிங்கும்போது அதோட கிளியரிட்டி நல்லா இருக்காது. அப்போ நீங்கள் 8 வச்சிங்க 10 வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு 1024. ஏன்னா 2 into 2 into 2 into என்ன பண்ணுவோம் 10 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும் 1024 வரும். அப்போ அந்த வேல்யூஸ் தான் நம்ம ஏடிசி வழியாக எடுக்கும். அப்போ நமக்கு 1080 இல்லை 720 பிக்சல் அப்படின்னு வச்சாவே எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக வீடியோட கிளியரிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். அதே மாதிரி நம்ம 10 பிட் ஏடிசி யூஸ் பண்ணுறப்போ நமக்கு அவுட்புட் வந்து ரொம்ப கிளியரிட்டியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் 10 பிட் ஏடிசி யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 12 பிட் 16 பிட்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது 10 பிட் ஏடிசி தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ணுற Arduino போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா A0, A1, A2, A3, A4 அண்ட் A5 அனலாக் பின்ஸ் இருக்கு. ஓகே, 6 அனலாக் இன்புட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஏடிசி பார்த்தீங்க அப்படின்னா 10 பிட் ரீசொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் சைஸ் 4.89 மில்லி வோல்ட். ஓகேவா, இதை ஏன் 4.89 மில்லி வோல்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம மைக்ரோகண்ட்ரோலர் கொடுக்குற வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட். அப்போ அந்த 5 வோல்ட்டில் நீங்கள் லைட்டாக சின்ன சேஞ்சஸ் பண்ணாலும் என்ன ஆகும் 0 to 5 வோல்ட்டில் எனக்கு என்ன ஆகும் 4.89 மில்லி வோல்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டெப் சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் சைஸ் ஈக்குவல் டு VCC by 2n-1. இப்போ VCC அப்படிங்கிறது நமக்கு என்னது 5 வோல்ட்டு 2n அப்படின்னு நம்ம என்ன எத்தனை பிட் ஏடிசி யூஸ் பண்ணுறோம் 10 பிட் ஏடிசி. அப்போ 210 ஈக்குவல் டு 1024 வரும். ஓகே, ஸ்டெப் சைஸ் ஈக்குவல் 5 வோல்ட் டிவைடட் 1024 -1. அப்போ 1024 நீங்கள் -1 இது பண்ணீங்க அப்படின்னா 1023 வரும். 1023 அப்போ மேலே என்ன இருக்குது 5 வோல்ட். அப்போ 5 டிவைடட் 1023 இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா 0.04888 அப்படின்னு நிறையா நம்பர்ஸ் வரும். ஆனால் அதில் இருந்து என்ன பண்ணியிருக்கேன் ஒரு 3 டிஜிட் மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் 3 டிஜிட் எடுத்தாவே போதும். நான் ஒரு 5 டிஜிட் மட்டும் எடுத்திருக்கேன். 5 டிஜிட் எடுத்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு வர வோல்டேஜ் மில்லி வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ மில்லி வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா 4.89 மில்லி வோல்ட். ஏன்னா அந்த 888 அப்படின்னு சம்திங் போயிட்டே இருக்குல்ல, அப்போ இன்ஃபினிட்டிவாக போயிட்டு இருக்கு. ஆனால் என்ன பண்ணுங்க 89 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ அது ஸ்டெப் சைஸ் வந்து 4.89 மில்லி வோல்ட். அப்போ 0 வோல்ட்லேருந்து உங்களுக்கு என்ன 1023 வரைக்கும் வேரி ஆகிறப்போ ஒவ்வொரு 0லேருந்து 1 நீங்கள் மாற்றுறப்போ 4.89 மில்லி வோல்ட், 2 மாற்றுறப்போ 4.89 மில்லி வோல்ட் இதுதான் சேஞ்சஸ் ஆகும். அதான் இந்த ஸ்டெப் சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம Arduinoவில் பார்த்தீங்க அப்படின்னா அனலாக் ரீடு அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு ரியல் டைமில் இன்புட் கெட் பண்ணுறோம், அனலாக் இன்புட்டை கெட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அனலாக் ரீடு அப்படிங்கிறப்போ ஆர் மட்டும் கேப்ஸில் யூஸ் பண்ணுவோம்.
இந்த ஓப்பன் parenthesis க்ளோஸ் parenthesisங்கிறது என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போய் என்ன பண்ணுங்க, டேட்டா எல்லாமே அது ஃபெச் பண்ணிக்கும். அதுக்காக தான் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். இதான் அந்த ஸ்டெப் சைஸ் கால்குலேஷன். இதை வந்து நல்லா பார்த்துக்குங்க. கோடிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சிமுலேஷனை பார்ப்போம். சரி வாங்க கோடிங் ஃபைலுக்கு போவோம். சரி ஓகே, கோடிங் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். Arduino சாஃப்ட்வேர் தான். ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் டாட் ஹெச். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்சிடிக்கான டிஸ்பிளே இன்டர்பேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, எல்சிடிக்கான லைப்ரரி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடி 8, 9, 10, 11, 12, 13. நான் எல்சிடி என்ன யூஸ் பண்ணோம், ப்ரீவியஸாக நான் என்ன யூஸ் பண்ணோம் அதே பின்ஸை நான் இன்புட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதே பின்ஸாக யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் எது வேணாலும் உங்களோட அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? அப்போ நான் வாய்ட் செட்டப் அடுத்து போட்டு பின் மோடில் A0 இன்புட்டு. ஏன் நான் எந்த பின்னை இன்புட்டாக செட் பண்ணுறேன், A0லேருந்து A5 இருக்கு. இப்போ 6 பின்ஸை நான் எது இன்புட்டாக யூஸ் பண்ணுமோ அந்த பின்னை இன்புட்டாக செட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுங்க, எல்சிடி டாட் பிகின்ல 16,2. அப்போ நான் 16x2 எல்சிடி யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி செட் கர்சர் 0,0. அப்போ நான் 0 ரோல 0 காலம்ல பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. எல்சிடி டாட் பிரிண்ட் அப்போ வெல்கம்னு பிரிண்ட் ஆகும். அடுத்த டிலே 5000. அப்போ 1000 மில்லி செகண்ட்ஸ் வந்து 1 செகண்ட். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுங்க, 5 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ 5 செகண்ட்ஸ் வரைக்கும் என்ன பண்ணோம், எனக்கு வெல்கம் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணோம். அடுத்து எல்சிடி டாட் கிளியர்ல எல்சிடி டாட் கிளியர் என்ன பண்ணேன், இந்த வெல்கம்ங்கிறத நான் கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து எல்சிடி டாட் செட் கேஸில் 0,0 வெல்கம்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சம் ஸ்பேசஸ் ஸ்டார்டிங்லேயும் சம் ஸ்பேசஸ் விட்டுருக்கேன். ஓகே, எண்ட்லையும் சம் ஸ்பேசஸ் விட்டுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்சிடி டாட் செட் கேஸர் 0,1 0 காலம்ல ஃபர்ஸ்ட் ரோவில் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். எல்சிடி டாட் பிரிண்ட் ஏடிசி வேல்யூ அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ட் லூப். இதெல்லாம் எனக்கு ஒரு டைம் பிரிண்ட் பண்ணால் போதும். எனக்கு அடுத்து என்ன பண்ணும், வாய்ட் லூப்பில் போய் சென்சாரோட வேல்யூ மட்டும் கெட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இன்ட் ஏ ஈக்குவல் டு அனலாக் ரீடு A0. இப்போ அந்த அனலாக் ரீடு A0 அப்படின்னு எல்சிடி பிரிண்ட்ல நான் எதுனாலும் உங்களுக்கு என்ன ஆகும், டேட்டாவை ஃபெச் பண்ணும். நான் இல்லை ஏ ஈக்குவல் டு அனலாக் ரீடு A0 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா நான் ஒரு வேல்யூ வந்து கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பேன், அனலாக் ரீடு A0 அப்படிங்கிறப்போ ஏங்கிற வேல்யூவில் என்ன ஆகும், இங்கே இருக்க அனலாக் ரீடு A0ல என்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாமே ஏங்கிற வேரியபிளுக்கு மூவ் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணலாம், ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு செக் பண்ணேன். அப்போ ஏ ஈக்குவல் டு 10 இருந்தால் எனக்கு லைட் ஆன் ஆகும், இல்லை ஃபேன் ஆன் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் எல்சிடி டாட் செட் கர்சர் 12,1. அப்போ 12வது காலம்ல ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஏடிசி வேல்யூ அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த டிலே 500 மில்லி செகண்ட்ஸ் வந்து எனக்கு என்ன பண்ணும், எனக்கு வெயிட் பண்ணு. அடுத்த இது என்ன பண்ணும், எகைன் மேலே போயிட்டு மறுபடியும் டேட்டா வீடு. இப்போ 500 மில்லி செகண்ட்ஸ் எனக்கு டேட்டா வீடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கோடிங் வந்து ஒரு டைம் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கெட்சில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பேனர் கொடுங்க. உங்களுக்கு வந்து டேரெக்டாக வெரிஃபை எக்ஸ்போர்ட் கம்பைல் பேனர் கொடுக்குறப்போ ஒர்க் ஆகலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு டைம் கோடிங்கை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கம்பைல் பேனர் கொடுங்க, உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தப்போ கீபேட்லாம் பார்த்தோம்ல, கீபேட் பார்க்குறப்ப என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு டேரெக்டாக ஸ்கெட்ச் கம்பைல் பேனர் கொடுக்குறப்போ அந்த எரர் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எரர் வரல. உங்களுக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள். சரி வாங்க, இதுக்கான சிமுலேஷன் ஃபைலில் போய் பார்ப்போம். சரி ஓகே, இதுக்கான சிமுலேஷன் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு Arduino ஒரு எல்சிடி வந்து நான் இன்டர்பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் கோடிங்காக நம்ம எல்சிடி பார்த்தோம்னா அதுக்கான டிஸ்பிளே தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓரமாக வச்சிருந்தேன். பட் எல்சிடியோட கனெக்ஷன் இன்டர்பேஸ் பண்ணி எல்லாம் வந்து மாற்றி கொடுத்துருந்தேன். இப்போ எனக்கு உங்களுக்கு Arduino வந்து நான் வந்து என்ன பண்ணோம், Arduinoல கீழே ஏடிசி வேல்யூ வந்து இன்டர்பேஸ் பண்ணோம். அப்போ ஏடிசி அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணுவோம்ல. அப்போ அந்த பொட்டன்ஷியோமீட்டர் கனெக்ட் பண்ணுறதை நம்மளுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கேன், கனெக்ஷன்ஸை மட்டும் கொஞ்சம் இன்டர்பேஸ் பண்ணி கரெக்டாக இடத்த மட்டும் சேஞ்சஸ் பண்ணி நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா? இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்பயும் போல் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி இந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பொட்டன்ஷியோமீட்டர் நம்ம எடுக்கணும். ஏன்னா நம்ம ரியல் டைமில் ஒரு சென்சார், டெம்பரேச்சர் சென்சார் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போதைக்கு நம்மளால ரியல் டைமில் இப்போ சென்சார்ஸ் வந்து நம்ம கையில் இல்லை. அப்போ நம்மளோட ஹார்ட்வேர் அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணோம், ஒரு பொட்டன்ஷியோமீட்டர். ஏன்னா வேரியபிள் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த வேரியபிள் ரெசிஸ்டர் எடுத்து வச்சு தான் நம்ம இப்போ அவுட்புட் செக் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுறேன், காமன்ஸ் மோட கிளிக் பண்ணிட்டு பிக் ஃப்ரம் லைப்ரரிஸை கிளிக் பண்ணிட்டு இல்லை என்ன பண்ணுறேன், POT அப்படின்னு டைப் பண்ணிட்டு HG அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டர் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமன்ஸ் ஆட் ஆயிரும். காமன்ஸ் ஆன் ஆகிறப்போ அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. POT HG வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சு ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு எண்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு, அனதர் எண்டுக்கு கிரவுண்டு, அனதர் எண்டு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட். அந்த அவுட்புட் பின்ன எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக A0ல இன்டர்பேஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், A0ல இன்டர்பேஸ் பண்ணிட்டேன். ஒரு எண்டுக்கு வந்து 5 வோல்ட்டு, ஒரு எண்டுக்கு கிரவுண்டு வேணும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ வந்து இன்சியலாக 0ல வைக்கிறேன்.
இப்போ பாருங்கள் இந்த இதில் வந்து டெர்மினல் மோட்ஸை கிளிக் பண்ணி கிரவுண்டை எடுத்துக்கிறான். இப்போ கிரவுண்டை எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக கீழே இன்டர்பேஸ் பண்ணிக்கிறான். கீழே இன்டர்பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பவர். ஏன்னா நம்ம கொடுக்குறது 5 வோல்ட், நம்ம யூஸ் பண்ணுற சென்சர்ஸ் எல்லாமே 5 வோல்ட்டில் தான் ஆப்ரேட் ஆகும். இப்போ அந்த 5 வோல்ட் நான் இன்புட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், கோடிங்கை வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஐசியை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏடிசி இன்னும் நான் ஆல்ரெடி இது பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணி ஏடிசிக்கான கோடிங்கை வந்து அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு கோடிங்கை வந்து ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வெல்கம்னு ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம். ஓகே, அந்த வெல்கம் வந்து 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஏடிசி வெல்கம்னு நார்மலாக அந்த ஸ்டார் மார்க்கெலாம் இல்லாமல் வெறும் வெல்கம் டைப் பண்ணிட்டு ஏடிசி வேல்யூன்னு டிஸ்பிளே ஆகும். ஏடிசி வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு டிஸ்பிளே ஆகும். அப்போ நான் இங்கே சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அங்கே சேஞ்ச் ஆகும். அதை மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஏடிசி வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகுது, வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் ஆகுதா, 246, 451, 666, 891, 1023. ஏன்னா 0ல இருந்து 1023. அப்போ 0 நீங்கள் சேர்க்கல அப்படின்னா என்ன ஆகும், 1024 வரும். ஆனால் நம்ம இதில் என்ன ஆகும், 0ல வந்து 1023 வரைக்கும் வேல்யூஸ் கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. இப்போ பாருங்க, நான் இங்கே மாற்றிட்டேன். இப்போ மாற்றின உடனே என்ன ஆயிடுச்சு, 3993 இது மாதிரி உங்களுக்கு வேல்யூஸ் வந்துச்சு. அம்மா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டிஸ்பிளேயை கிளியர் பண்ணி பிரிண்ட் பண்ணுங்க. ஓகேவா, இப்படி ஏன்னா சம் மிஸ்யூஸ் வந்து வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம சடனாக என்ன பண்ணோம், ஹை வோல்டேஜ் கொண்டு போனோம். ஹை வோல்டேஜ் கொண்டு போய் எகைன் நமக்கு லோ பண்ணோம். இப்போ லோ பண்ணுறப்ப என்ன இருக்கும், டிஸ்பிளே வந்து கிளியராக இருக்காது. இப்போ அந்த கிளியர் ஆகிட்டு நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த சிமுலேஷன் வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு எகைன் உங்கள் கோடிங்க்கே சென்ட் பண்ண போங்க. உங்கள் கோடிங்க்கு போயிட்டு நம்ம அந்த ஏடிசி வேல்யூவில் வெல்கம் அப்படின்னா டைப் பண்ணோம்ல, இப்போ அந்த வெல்கம் இதை மட்டும் என்ன பண்ணுறான், காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு வந்து Ctrl+C கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், எகைன் அதே கோடிங்கை வாய்ட் லூப்புக்குள்ளே போடுறான். இப்போ வாய்ட் லூப்புக்குள்ளே போட்டால் என்ன ஆகும், இந்த கோடிங் எகைன் உங்களுக்கு ரன் ஆகும். ஓகேவா, அப்போ ரன் ஆகிறப்ப நமக்கு இந்த இஷ்யூ வராது. இப்போ என்ன பண்ணுறேன், கோடிங்கை போட்டு இந்த நம்ம காப்பி பண்ண வேல்யூ என்ன பண்ணணும், நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு எடுத்துடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்சிடி கிளியர்னு இருக்கும். அந்த எல்சிடி கிளியர் மட்டும் என்ன பண்ணுறீங்க, ஒரு டைம் Ctrl+X கொடுத்து காப்பி பண்ணிட்டாலும் சரி, Ctrl+X கொடுத்தாலும் சரி, இல்லை Ctrl+C கொடுத்தாலும் சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா Ctrl+C கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே போட்டுக்கலாம், இல்லை Ctrl+X கொடுத்தாலும் கீழே போட்டுக்கலாம். பட் ஆனால் நமக்கு என்ன, நீங்கள் மேலே இருக்க வெல்கம் வந்து கிளியர் ஆகணும். அப்போ அதுக்காக அந்த இடத்துல எல்சிடி கிளியர்னு இருக்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், Ctrl+C கொடுத்தே காப்பி பண்ணிக்க. Ctrl+C கொடுத்து என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், எகைன் நான் கம்பைல் பண்ணுறேன். அப்போ ஸ்கெட்சில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பேனர் கொடுத்தேன். அம்மா எனக்கு என்ன ஆகும், கம்பைல் ஆயிரும். கம்பைல் ஆனதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக போய் சிமுலேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், கரெக்டாக பிரிண்ட் ஆகும். ஏன்னா நான் 1023 போயிட்டு எகைன் நான் உங்களுக்கு வேல்யூ குறைச்சி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டன் கம்பைலிங் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், சிமுலேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்கம்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ வெல்கம் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ஏடிசி வேல்யூன்னு பிரிண்ட் ஆகும். அப்போதைக்கு நான் உங்களுக்கு வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏடிசி வேல்யூ 399 பிரிண்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக 0 பண்ணிட்டேன். அப்போ 0ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபுல்லாக 1023 பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இடையில வந்து நிற்கலாம். அப்போ 522 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருந்த இஷ்யூ உங்களுக்கு இப்போ வராது. அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், நம்ம எல்சிடியை கிளியர் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அப்போ எந்த வேல்யூ எங்கே பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சு அப்படின்னா போதும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா Arduinoட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி Arduino வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், Arduino கண்ட்ரோலர் நீங்களே ஓனாக ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஏடிசிக்கான சம் டாஸ்க்ஸ்லாம் வச்சுருக்கேன். அந்த டாஸ்க்கை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த டாஸ்க்கை போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே இருக்க வாட்ஸ்அப் லிங்க்குக்கு ஷேர் பண்ணலாம். அந்த லிங்க்கில் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா யார் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் நம்பர் 1 2 ஏடிசி வேல்யூவை எல்சிடி டிஸ்பிளேல பிரிண்ட் பண்ணிடுங்க. ஏடிசி வேல்யூ 1 ஏடிசி வேல்யூ 2 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6 ஏடிசி வேல்யூ A0லேருந்து A5 வரைக்கும் 6க்குமே என்ன பண்ணுவீங்க, 6 பொட்டன்சியோமீட்டர் கனெக்ட் பண்ணி 6 ஏடிசி வேல்யூ நீங்கள் பிரிண்ட் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஏடிசி வேல்யூ 1 ஏடிசி வேல்யூ 2 அப்படின்னு நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக வேல்யூஸை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க. மேலே 3 கீழே 3 பிரிண்ட் பண்ணுங்க. அதை நான் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஏடிசி 3 எல்இடி. ஓகேவா, ஒரு ஏடிசி வேல்யூஸ் வந்து 300ஓட எபோவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு எல்இடி ஆன் ஆகணும். ரெண்டாவது ஏடிசி வேல்யூஸ் 500ஓட எபோவாக இருந்துச்சுன்னா செகண்ட் எல்இடி ஆன் ஆகணும். ஓகேவா, 1 and 2 ஏடிசி வேல்யூ 700ஓட எபோவாக இருந்துச்சு அப்படின்னா மூணாவது எல்இடி ஆன் ஆகணும். 1 and 2 செகண்ட் வந்து ஆஃப் ஆகணும். ஓகே, இப்போ ஒன்றாவது ஏடிசி வேல்யூ செகண்டோட ஏடிசி வேல்யூ எபோ 700ஓட இருந்துச்சு அப்படின்னா 3 எல்இடியும் ஆன் ஆகணும், ஃபர்ஸ்ட் செகண்டும் ஆஃப் ஆகணும். அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னா 2 ஏடிசி ஒரு சுவிட்சு
2 எல்இடி அண்ட் எல்சிடி டிஸ்பிளே த வேல்யூ. இந்த சென்சாரோட வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆகணும், எல்சிடியில் டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஒரு எல்இடி வந்து என்ன ஆகணும், இன்ஸ்லேஸாக ஆன்லேயே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஏடிசி வேல்யூ வந்து எபோவ் 230 அதிகமாகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகணும், ஒரு எல்இடி வந்து ஆஃப்ல இருக்கணும், செகண்ட் எல்இடி மட்டும் ஆன் ஆகணும். நம்ம ஃபர்ஸ்ட்டாக இன்சியலாக ஒரு எல்இடி ஆன் ஆகும்னு சொன்னோம்னா அந்த எல்இடி ஆஃப் ஆகிட்டு செகண்ட் எல்இடி மட்டும் ஆன் ஆகணும். செகண்ட் ஏடிசி வேல்யூ வந்து எபோவ் 30க்கு போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகணும், ஃபர்ஸ்ட் எல்இடி வந்து ஆஃப் ஆகணும், செகண்ட் எல்இடி வந்து ஆன் ஆகணும். ஓகே, இங்கே ஏன் நான் ஃபர்ஸ்ட் எல்இடி ஆஃப் செகண்ட் எல்இடி ஆன் போடுங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செகண்ட் எல்இடி ஆன் பண்ணியிருப்பீங்க. எகைன் வேல்யூஷன் வந்தீங்க 230 கம்மி பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகக்கூடாது, உங்கள் சிமுலேஷன் ஆன் ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட் எல்இடி. ஓகே, ஃபர்ஸ்ட் எல்இடி எப்பயுமே ஆன் ஆகக்கூடாது. நீங்கள் எப்போ சிமுலேஷன் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறீங்களோ அப்போ தான் என்ன ஆகணும், இந்த வேல்யூஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஆன் ஆகணும். ஓகே, அப்போ சிமுலேஷன் ஆஃப் பண்ணிட்டு எகைன் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணுவீங்க. அப்போ செகண்ட் ஏடிசி வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இன்க்ரீஸ் பண்ணுறப்போ 30 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்இடி ஆஃப் ஆகிட்டு செகண்ட் எல்இடி ஆன் ஆகணும். இங்கே என்ன சொல்லணும்னா அதே கான்செப்ட் தான். ஓகே, நீங்கள் சிமுலேஷன் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் தான் அடுத்த டைம் இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறப்போ இந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகணும். அப்போ ஃபர்ஸ்ட் சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா 5 வோல்ட் கெட் ஆச்சு அப்படின்னா சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்போ 5 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்இடி ஆஃப் ஆகிட்டு செகண்ட் எல்இடி ஆன் ஆகணும். ஓகே, இந்த 3 மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கரெக்டாக பண்ணிடுங்க. ஓகே, ஆனால் ஃபர்ஸ்ட் எல்இடி மட்டும் இன்ஸ்லேஸாக ஆனில் இருக்கணும். இந்த வேல்யூஸ்ல ஏதாவது நான் சொன்னதோட எபோவா போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் ஆகி ஆன் ஆகணும். சரி, ஓகே, இந்த டாஸ்க் எல்லாம் போட்டு கீழே இருக்க வாட்ஸ்அப் லிங்க் ஷேர் பண்ணுங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போட்ட டாஸ்க் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட நேமை சொல்லி நான் என்ன பண்ணுறேன், யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட், இந்த இப்போ எடுத்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட யூடியூப் சேனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. சரி, ஓகே கைஸ், தேங்க்யூ.